என்ன வாட்டுனே யாருக்குமே புரியல. பாடுன எனக்கே புரியல, எப்படி உங்களுக்கு புரியும்? உண்மையிலே மலம்பட்டி பகவதி அம்மை அருமையான தெய்வம், அன்பான மக்கள், வாழ்த்துக்கள் போகிறோம். இந்த ஊருக்கு காலகாலத்தில் ஒரு ரோட்டை போடுங்க. ஒரு லாரி வரும்போது ஒரு டாட்டாஜி ஓச்சுன்னா 2 பேரும் பாஞ்சு உருவாங்க போக முடியாது. ரைட் ரைட் தம்பி, கோயம்புத்தூர்லேருந்து வந்த தம்பி மூடிக்கிட்டு இருக்கணும், பெருக்கு முண்டை உள்ள வர்றாரு, அப்படியே மயிறு வந்து பவுடரை உடச்சு விட்டான்டா. ஐயோ எக்கோய், உண்மையிலே மை செட்டு இவ்வளவு தெளிவா இருக்குன்னு நான் யோசிச்சேன். ஆனா ஆப்ரேட் பண்றது ஏன் தம்பின்னு பார்த்துட்டேன். சூப்பரா தம்பி, ஒரு கைதட்டு கொடுக்குறேன் தம்பி. தமிழ்நாட்டுக்கு பெட்ரோல் எங்க இருந்து வருது? சரி சரி இரு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஏதோ பெட்ரோல் வருது போடுறது. ஹலோ 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 கூப்பிட்டா சாமி வருமா? சாமி வருமா? பகுதி அம்மா வருமா? கருப்பை வருவானா? இது என் தம்பிடா. நீ எதுக்குடா கையை கட்டிட்டு வர்ற? ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் இந்த மணப்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க வந்த நாளையில குறவிட போட்டி இந்த மலம்பட்டி கிளவியோட கூட்டி குடியேறி உட்கார்ந்தார் இந்த மலம்பட்டி பூமியில. அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவிக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த பகவதி அம்மே துணைய தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல. உண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி ஒவ்வொரு கலசமே தூக்கி வளர்த்த கருப்பு. உன்னைய மலையாள நாடு நாடு மலையாள நாடு உன்னைய கொண்டனைக்க முடியலப்பா. 1000 யானைக்கு சமமுடா எங்க பெரிய கரும்பு சாமி. கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்ப ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம் அன்னை தந்தான் வணங்கியே.
ஓசையிடே அருவா மலங்கிருச்சா கருப்பே ஆடுன அருவா உனக்கு மலங்கிருச்சா நான் மலைப்பட்டியில என் கருப்பன காணாமுடா இருப்பது கருப்பாயுரணி பாண்டி முனி வந்தானா இந்த மலைப்பட்டி ஊரு தாங்க மாடா பாடே சுருட்டு வாடா அடிக்குதுடா முடியா முடியா சுருட்டு வாடா அடிக்குதுடா ஏன் பாண்டி முனி மலைப்பட்டிக்கு வந்துட்டான்டா சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி முனி துள்ளி குத்து ஓடி வாடா நீ துள்ளி எழுது ஓடி வாடா சாராய போல ஏன் பாண்டி முனி அடிநாக்கு பத்தாதம்மா அரில் பட்டம் சரையம்மா அடிநாக்கு பத்தாதடா அடிநாக்கு பத்தாதடா 3000 பாட்டுல சாராயா பாட்டிக்கு முனிநாக்கு பத்தாதம்மா தன்னை நன்னே தாட நன்னே வந்து மக்களை பாரு அஞ்சு ஜாடா பாராச்சு வர மாட்டே வந்துட்ட செவக்கறி சூட்டானா செவக்கறி சூட்டானா எங்க பாண்டி உனக்கு ரெட்டா கடா திருவிழாவா செவக்கறி கூடரமா ரெட்டக்கட கவியடா நமக்கு ரெட்டக்கட கவியடா கலிஜரி கமாயா கலிஜரி கமாயா என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்ச ஏன் கலிஜரி காலி முனியா கலிஜரி கமாயா உனக்கு உடம்பரந்தா பஞ்சு மெத்த முடியாது உடம்பரந்தா அம்மாவுக்கு பஞ்சு மெத்தே ஊரு தரந்திருச்சு ஒத்துமையும் ஆகிருச்சு புள்ள ஒத்துமையும் ஆகிருச்சு நாடு தரந்திருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு என் மாமா நம்ம சாமிகளை பார்க்க கனையலாமா போய் காலியமோ பார்க்க வந்த எல்லம்மா போய் ஒரு தந்தனத்தானே தெரியலேனோ
கை தட்டின எங்க அப்புக்கு மட்டும் நன்றி. சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. அப்போ எக்க வேணாம் பாய், எக்கவை கட் பண்ணிடுறேன் தங்கம். சாமியை நம்புற ஆளுக கை தட்டுறான். ரைட் ரைட் ரைட். நீ ஓவரா தட்டேன்னா லைட்டாக கட்டிங்க போட்டேன். இல்லைன்னா நல்ல நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், எப்படா சும்மா வருவேன். இவ்வளோ தூரம் போகும்போது மண்டை காயம்னா இங்கே ஒரு ஆப்பை போட்டேன். செந்தூரில் வந்து ஒரு ஆப்பை போட்டேன், எனக்கு ஆப்பை வைக்க பார்க்குறேன். பூராமே என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய தாய் தகப்பன அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இனிமேல் நான் பிறக்க போகிறது கிடையாது. எனக்குன்னு ஒரு சொந்த பந்தம்னா என்னுடைய அண்ணன் தம்பி, இந்த உறவுகள் தான். வந்து விட்டேன் தம்பி. வடமாடிலே ஆட்டநாயகனாக இந்த பகுதிக்கு எல்லா கிராமத்துக்கும் பேர் சேர்த்த ஒரு காளை, கோசுகுருசி அழகரசாமியோடைய காளை என் தம்பி. அவன் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம மாடு பேர் சொல்லும்டா, வாழ்த்துக்கடா, போதும்டா, அது ஒன்று போதும்டா. பூராமே என்னுடைய தம்பி தான், பூரா பேரும் சாதிக்கிறேன். தம்பி செத்து போக அப்புறம் என்ன புழக்கிற முண்டை, சாதிக்கணும்டா. கோசூர்ச்சி அழகரசாமியை சொன்னது மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தையும் திறமை இருக்குது. சாதிக்கிறேன். எங்கே சாதிக்கிறேன்? பூரா கணேஷ் கோயிலுக்கு அலைகிறேன். என்கிட்டயே போட்டாடுற ஒருத்தன் கேட்குறேன், ஒரு கணேஷ் கோயில் இருந்தால் கொஞ்சம் கொடுவேன்னு. இன்னும் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் வியாபாரம் கணேஷ் கோயிலில் பூலிப்பு பிளாக்கில் சரக்கு விற்கிறேன். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க. இருப்பா. என் தம்பிகளுக்கு எதுக்கு தீய பழக்கம் தேவை கிடையாது. டொங்காசு போட்டுக்க. அது ஈர்ப்பு சக்தி, நீர் சக்தி, வேப்புளுத்தி. டேய் சும்மாடா. பள்ளிக்கூடம் போகிற பயிலரெல்லாம் நாடகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிறேன்னா அதுக்காக நான் சொல்கிறது மாதிரி டீச்சர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன், கப்ளிங்கன்னா என்னன்னு. டீச்சர் லீவை போட்டுட்டு கொடைக்கானலில் ரூம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு புருஷனை. டீச்சர் தான் கேப்பியா? எங்கள் அன்னைங்கள்லாம் இங்கே நிற்கிறாப்பா. எங்கள் அன்னைங்கள் தான் தெரியும் வாத்தியாரை அடிக்கிறது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம்னு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறிய? பெத்த தாய் தகப்பன்னு ஒன்று சொல்கிறேன். எந்த குழந்தையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், 5 வயசு ஆனவொன்னே பள்ளிக்கூடத்தில் போய் சேரு. 1.5 வயசில் போய் சேர்க்குறேன். அதுக்கு என்ன தெரியும்? அப்பான்ட்டே திக்கி சொல்லுது அவ்வா. அது ஆத்தா 4 இட்லியை பிணைஞ்சு தின்றான். அவன் வேணாம்வா ஊட்டி விட்டு அங்கே போயிடுற. மாதம் 25,000. அதுக்கு ஒரு அம்மா குண்டி அழி விட. 1.5 வயதிலே பிள்ளை படித்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி விஞ்ஞானி ஆயிடுவானா? ஒரு குழந்தை அறிவு சார்ந்த பிள்ளையா வர்ற வயசு 5 வயசு. உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். என் மக காஷ்மியாவே நான் அரசு பள்ளிக்கூடத்துலையும் சேர்க்க போறேன். அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாத்தான் அறிவு சார்ந்த பிள்ளைகளா வரும். நான் நினச்சா வாத்தியாரே அன்பாளத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால். எங்கள் வீட்டுக்கார மாதிரி அதை சொன்னான். 5 வயசு ஆகட்டும் பாப்பாவை அரசு பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்குது, இதில் சேர்த்து விடுங்கண்டா. பார்த்தீங்களா? இதே உண்மை. எல்லாரும் சேருங்க. அதே மாதிரி என் தம்பிகள்லாம் படிச்சுட்டு சொன்னோடனே சிரிப்பு வந்துருமே. இன்றைய காலத்தில் 2026 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஆம்பளை பையன் நல்லா படிச்சிருக்கானா, பொம்பளை பிள்ளைய படிச்சிருக்கானா? பொம்பளை பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்கு. அது உண்மைனா அது மூத்திரத்தை குடி. இதெல்லாம் வெக்கமா இல்லையாடா என் தம்பின்னு சொல்கிறதுக்கு? நீ படிக்கல தம்பி, குறும்பி தரிச்சு போவேன். இப்போ நீ வந்தது லேடிஸை பார்க்கத்தானே முண்டை, அதான் இப்படியே பார்க்குறிய என்னடா? ஏன் தம்பி பெட்டியில் ஏறி உட்காருறீங்களா? போடா. நான் என்னடா நீ வாத்தியார்? பெட்டி வாசிக்கக்கூடிய கலைமணி ஒரு வாத்தியாருக்கு படிச்சவன். ஆனா இவனை மாதிரி எல்லா தம்பி அன்னைங்கெல்லாம் யோசிக்கணும். பெற்ற தாய் தகப்பன் செய்யக்கூடிய தொழிலை அசிங்கம் என்று நினைப்பவன் முட்டாப்பையன். யோசிக்கணும்ப்பா. நம்ம தாய் தகப்பன் இந்த தொழிலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சிருக்காங்களோ, அந்த தொழிலை எவன் செய்ய விரும்புறானா அவன் தாண்டா உண்மையான மகன். அதான்டா என் தம்பி கலைமணி. வாத்தியார் வேலை கிடச்சிச்சு, அரசு வேலை அது வேணாம். இவங்க அப்பா கைகாட்டி சங்கர்னா எல்லாத்துக்கும் தெரியும்.
என்னை அந்த பகுதியிலே முத அறிமுகம் செய்தவர் அவர்தான் சங்கரையா. உங்க அப்பா வாத்தியார் வேலை கிடைச்சதுக்கு இவன் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா எந்த தொழிலில் போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு காசை சம்பாரிச்சு என்னை படிக்க வச்சாரோ அதே தொழிலை நான் பேர் வாங்குவேன் என்று நினைத்தேன் பாரு. நீதான்டா தமிழன். தம்பி நீ என்ன சொல்ற? கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, அதனால வெளியிலேருந்து என் தம்பிகள் நிறைய வர முடியல. அடுத்த ஒரு கேள்வி. மண்ணெண்ணெய் இங்கே தயார் பண்ணுறாங்க அரேபியா நாட்டில். அதே அரேபியா நாட்டில். சரி சரி, வாழ்த்துக்கள். இங்கே வா. இப்போ மாட்டிக்கிறேங்க அண்ணே. பூலிப்பு எங்கே தயார் பண்ணுறேன் சொல்லி தொலைச்சிடாத, உடனே என்னையும் சேர்த்து எங்கொன்று போட்டுருவா போலீஸ். பூலிப்பு கிடைக்காதா? பூலிப்பு உதட்டில் வைக்கக்கூடாது, வெதருக்கு நேரம் வை, மயிர் மயங்கலாம். அதில் என் தம்பி தான் அறிவாளி. கணேஷ் பையில ஓட்ட வாடை வருதுன்னு அதை போடாதடா, ரெண்டுமே கெட்ட வழக்கம்தான். பூலிப்பு வைக்கிறதும் கணேஷ் பையில வைக்கிறதும் கெட்ட வழக்கம் தானே. கணேஷ் போல கண்டிப்பான்னு சொல்லி நீதான் முதல்ல வைப்ப, வைக்கக்கூடாதுடா. எதுவுமே இல்லை. கப்ளிங் கப்ளிங் இருக்கா? அதுவும் இல்லையா? அப்போ நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. அவனுக்கு பொம்பளை கிடைக்கல, அதெல்லாம் இல்லை சார். ஓசந்த டொங்காஸ் அதில் அடுத்த கட்டை விட்டு அடிக்கும்போது அதை அடி. வர்றேன் பூரா செருப்பு விட்ட கட்டை விட்டு எறியட்டும். என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகள். வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் சாதித்து பெரிய ஆளாக இருக்கணும். நான் மாறுதட்டி என் தம்பி பூரா அறிவாளி பெரிய அதிகாரின்னு நான் சொல்லணும். இந்த ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய காரில் வந்து ஒரு பக்கம் அந்த கொடி போட்டிருப்போம் காரில், ஒரு பக்கம் கேப்டன் இருப்பார், ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா இருப்பார். அந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி. ஐயா இங்கே வாங்கய்யா, வாங்க. அந்த முகத்தோற்றம் அப்படியே இருக்கு பார்த்தியா? அதே மாதிரி நீங்கள் லேஜா நினைக்காது, நீங்கள் எல்லாருமே அழகந்தேன். உங்கள் முகச்சாயல்ல கண்டிப்பாக ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா வாங்கய்யா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் உருவம் கொண்ட அந்த அன்பு முகத்தோடு எனக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை ஒத்து கௌரவிக்கிறார். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அப்படி தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போன்று மெய்யணியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கலாம் ஐயா அவர்களே. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறுகைதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா அப்துல் கலாம் தாத்தா. செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரப்பா, நம்மள கனவு காண சொன்னாரப்பா அப்துல் கலாம் தாத்தா. நம்மள நாட்டை பத்தி கனவு காண சொன்னாங்க. நம்ம அண்ணன் கிட்டலாம் சொல்லணும். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பணத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். வானத்திலே கனையே வீணார் தமிழக மண் மீது முடிசூடினார்.
கலாம் ஏதென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் ஒரு படுத்திருக்கார் அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நான் மனதிலையும் என் வண்டியிலையும் அவர் புகைப்படத்தை சுமக்க காரணம் எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்த கர்ணன் என்பதனால தான். அரசியல் அல்ல. நல்லது செய்கிறதுக்கு நாட்டில் ஆள் இருக்காப்பா. தம்பி நீ ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருப்பான் போலையே. இவன் பிரச்சனை தான் என்னன்னு கேள்றா தம்பி லாங்கு. நல்லது செய்வதற்கும் நல்லது சொல்வதற்கும் நாட்டிலே ஆள் இல்லை. ஒரு மனிதன் உயர்ந்து கொண்டு போறான் என்றால் அவனுக்கு 67 செய்வன வைக்கத்தான் ஆள் இருக்கேன். கண்டிப்பா இவன் எல்லாத்துலையும் அடிபட்டிருக்கான்டா. ஐயோ இனி இவன் இருக்கவே கூடாது. எல்லாமே அவனுக்கு நடந்திருக்கடா. உங்களை எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். பிறர் நம்மளை பேசுகிறார் என்று வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த என்றால் இந்த வாழ்க்கை பாதிலே நின்றுவிடும். என் தமிழ் உறவுகளே, எல்லாரும் நம்மளை பேசுகிறாள் என்றால் உன் வளர்ச்சி பொறுக்கவில்லை. அவர் பேசுகின்ற வார்த்தையை காது கொடுத்து கேட்காமல் நடந்து போயிட்டே இரு. விரைவிலே வெற்றி நிச்சயம். என் தமிழ் உறவுகளை யாரத்தையும் பேசலை. பப்புனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆரும் பல தடங்களும் பல போராமைக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் செய்த கொஞ்ச நஞ்சம் தர்மமும் என்னை காத்து கொண்டிருக்கின்ற கள்ளிசேரி காளிமுனியன் தான் எனக்கு காரணம். என் உறவுகள் அத்தனை பேருமே. இதான் உண்மை. எதையுமே பார்க்காதீங்க. என் தம்பியெல்லாம் எங்கள் அண்ணன் வந்துருச்சு. இங்கே வானே, இங்கே வா. உன் தம்பி கூப்பிடும்போது எங்கள் அண்ணன் இங்கே வா. மைக்கில் சொல்லுவேன். ஏன் எங்கள் அண்ணன் எதுக்கு பயப்படுறேன்? ஜிங்கா செல்வம் என்ன சக்கலின். சரி சரி. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த எங்கன்னே. சரி விடு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். விஜயகாந்த் தலைவர் பாட்டு நல்ல பாட்டு ஒரு பாட்டு. சரி பாரு என்னை கொன்றாத. எங்கள் அண்ணன் தான் பெரியம்மா மையன். அண்ணே ஓ, நீ என்ன செஞ்சேன்னு ஊரே பார்த்துருச்சு. என்ன நீ இப்படின்ற அப்படின்ற நான் சொல்ல தேவையில்லை. எங்கள் அன்னைங்கள் எல்லாம் எங்களை வளர்த்ததுனால தான் நான் அன்னைங்களுக்கெல்லாம் நான் தம்பியாக இருக்கிறேன். ஆனால் எங்களை அன்னைங்கள் இந்த மாதிரி இந்த என்ன பேப்பை மேலே பெத்த தகப்பேன் மயங்கிட்ட சரக்கு வாங்கிட்டு சொல்லி அப்பனும் மயனும் சேர்ந்து அடிக்கிறாங்களா அந்த தமிழ்நாட்டில். எப்படி நாடு முன்னேறும்? உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் இந்த எம்கேஆர். எத்தனை தலைவர்கள் நாட்டை ஆண்டாலும் இன்னைக்கு இந்த மேடையில் பகவதி அம்மன் வாசலுக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னென்னமோ நல்லது செய்யலாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள். ஆனால் டாஸ்மாக் கடையை மட்டும் யாரும் மூட முடியாது. ஏன்? நாட்டினுடைய வருமானமே மதுபான கடைகளை தான். அதை மூடிவிட்டால் பொம்பளையாலாம் எப்படி ஓசி பஸ்ஸில் ஓவ? அதே உண்மை. வானே குத்தக்கூடாது. நான் என்ன இதான் குத்தக்கூடாது. ஹலோ நீ அண்ணன் தானே, விடு விடு, குத்தலாம் கூடாது. எந்த கலைஞனுக்கும் போய் குத்தவே கூடாது. அது என்ன வழக்கம்? காசுக்குள்ள மதிப்பே போய் குத்துறது தானே. இந்த காசை நான் பேப்பராக தான் பார்க்குறேன். பிறருக்கு உதவி செய்ய தேவைப்படுது இந்த பேப்பர். நான் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். ஓ அன்புக்கு ரொம்ப நன்றி அண்ணே. வெதரில் ஊற்றிக்கிறாத ஊக்க போ, அங்கிட்டு போய் வா ஓடு. என்ன வழக்கம் தமிழ்னு? அதுதான் தமிழ் கலாச்சாரங்கள் எல்லாமே மாறிக்கிருச்சு. மாற வைக்கல, மயத்தை புடிங்கிட்டாங்க. பகவதி அம்மன் இந்த ஜாமி உண்மையிலே அருமையான கிராமம். நான் சில ஊர்லாம் பார்ப்பேன், பூஜாரி கரகம் தூக்கி வருவார், பூஜாரி பின்னாடி போய் அடிச்சுக்கிட்டு இருப்பேன்.
பூஜாட்ட இந்தான்னு பூஜாரி உக்காம கொண்டே வருவான்டான்னு கரகம் போய் சேராது. சில ஊரில் தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம், தப்பாட்ட கலை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமிய கலை அத்தனையுமே புண்ணியமானது. நாடகத்தை மட்டும் ஊருதோறும் கிராமங்கள் தோறும் வையென்று சொல்வதற்கு நான் ஆள் அல்ல. நான் சொல்ல மாட்டேன். தான் மட்டும் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளும் நம்பி இருப்பது உங்களைத்தானே என் தெய்வங்களே. அதனால் நாடக கலை மட்டும் கிடையாது, அத்தனை கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா அவர்களுக்கென்று பசி என்றது பொது, அவங்களுக்குன்னு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வாழ வைங்க. நன்றி. இங்கே கொஞ்சம் சவுண்டு வைவேன். மைஜெட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை. என் தம்பி இளைய வயதிலே சாதித்து கொண்டிருக்கிறான், மிக சிறந்த ஒரு படைப்பாளி. உன் பேர் என்னப்பா? ஐயப்பன். ஐயப்பன் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா சிங்கம். சில ஊர்லாம் மைஜெட்டுக்காரில் பார்த்தாலே அவன் போட்ட உதைக்கு நம்மளை நோத்தான் நோமாண்டுவேன், ஏத்துண்டுவான். அவன் ஏற்றுவோம்ல, கொஞ்சம் ஏற்றி வை, என்ன செய்வ, காலையில் அடித்து பார்ப்போம். ஏன் தம்பி சிரித்த முகத்தோடு அவன் முகத்திலே ஒரு பக்தி, கண்டிப்பாக இவனுக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு சொல்லு. இருக்குடா ஜாமி ஒன்றை இருக்குப்பா. ஏன்னா நம்ம பரம்பரை கூட இந்த வந்துட்டேன், என் தம்பி வந்துட்டேன், ஏன் தம்பி வந்துட்டேன், என்ன வேணா காத்திருக்கான். 100 ரூபா காசு அன்போடு கொடுத்து எதுவும் வேணாம், உன் அன்பு இந்த வந்தியா, வா வா வா. என்ன பாட்டு பாட சொல்லு ஏன் சிங்க, எங்க அண்ணன் சொல்லு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம். கையை ஆட்டினா அனிருத்து மியூசிக்க மாட்டார். நாங்க தொட்டு தொட்டு கேப்டன் இருந்திருந்தால் உன்னையும் கொண்டிருப்பார், என்னையும் கொண்டிருப்பார். உன்னையிட்டு என்னை கேவலம் என் அண்ணேன்னு சொல்லாத, போய் செந்தூரில் போய் படு. உண்மையிலே கேப்டன் ஐயா எல்லாரும் நான் ஆரம்பத்தில் சொன்னோம், தண்ணியை போட்டுதே அவர் இருப்பாருன்னு. கிடையாது, பேசக்கூடிய தன்மை இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஆனால் எத்தனை பேர்த்த வாழ வச்சிருக்காரியா, எத்தனை பேர்த்த பசி இல்லாமல் செஞ்சிருக்காரியா. எப்படி டீ செலவு மட்டும் 12,000 வரலைன்னா, அண்ணே போயிட்டு போய் பிடிச்சி ஊற்றிட்டு போய் பிடிச்சிட்டு வா. நல்லதொரு நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே சிறந்த கலைஞர்கள்லாம் வந்திருக்கார்கள். சிறப்பான வள்ளி, சிறப்பான நாரதர், சிறப்பான ராஜபாட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. விடிய வரை எல்லாருமே இருந்து இந்த கலைக்கு மேலே நீங்கள் பெருமை சேர்க்கணும். ஆனால் என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் அப்படி இல்லை. பப்புன் டான்ஸ், நான் டான்ஸை கையை பிடிச்சோடனே நீ வண்டி ஆக்சிலேட்டர் பிடிச்சிடுறேன் எல்லாரும். அதுலேயும் சில பேர் போட்ட உதைக்கி அவன் வந்த வண்டி ஹீரோ ஹோண்டா இருக்கும், என்ஃபீல்டை போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ 2 பேரும் பாஞ்சு உருண்டு இந்த எங்கள் அண்ணன் வந்துருச்சுல பானே. யாருப்பா அப்படியே கூப்பிடுற? சும்மா வாடா, அவனை கூப்பிடா. வாடா, அங்கே கத்தனையில் பேப்பைய மேனே வாடா. ஏத்து இந்த பணியம் போட்டிருக்க ஒரு தம்பி, நீ தமிழன் தானடா? தமிழை என்னைக்குமே பயப்பட மாட்டானா? வாடா, யாரா ஒரு ஆள் வா வா. தமிழனா பிறந்து நம்ம எத்தனை பேர் நம்மளை பார்த்து பயப்படுறேன், நம்ம பயப்படணும். வாடா, அண்ணன் தானே, இங்கே வா. அங்கேருந்து கத்துன நாகசிவா சிப்பன்ஸ் இயக்குனர். ஓ, நாகசிவா சிப்பண்டு இயக்குனரா? நான் தேரேட்டு நினச்சிட்டேன். இயக்குனர் நாகராஜ் பெரியசாமி பிள்ளை, பார்ட்னர் உப்புசாமி முத்துநாய்க்கர். அன்பாலயத்துக்காக 1 அல்ல 2 அல்ல 1001 நன்கொடை கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. யாராவது தம்பி வாவேன். டேய் வாங்கடா, வாடா தம்பி 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 கீரி முண்டை வாடா வாடா. சூப்பர், கை தட்டலாம் கை தட்டலாம். மாடு விளையாடுது, சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை, தமிழனுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த வீர காலை. வாழ்த்துக்கள் தங்கம், வாடா. ஹலோ சொல்லு. ஹலோ இல்ல ஹலோ
கேமரா ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கட்டும். வேல்ராஜ், உங்கள் அப்பா பேர்? அம்மாட்ட கேட்டு தெரியாது. கை தட்டலாம். அருமையான பிள்ளையை பெற்ற அந்த தெய்வங்களை நான் காண வேண்டும். அப்பா வேறு தெரியாது, அம்மா வேறு? அதுவும் தெரியாது. உங்க பேரு? அதுவும் தெரியாது. என்ன? இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படித்தான் வளர்க்க வேண்டும். வாழ்த்துக்கள் தம்பி. என்ன படிக்கிறீங்க? 10th. காலி பள்ளிக்கூடம் வாத்தியார் அந்த வீடியோ பார்ப்பாரு. ஐயா, இவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அதிகமாக இருக்கட்டும். அந்த வாத்தியார் கூட என்னை ஃபாலோ பண்ணுறான், உனக்கு தெரியாது. ஒரு மேடையில் கூப்பிட்டு உன்னை கேட்டால் இவ்வளோ திமுறாத்தையும் பார்த்து சொல்லுயா தம்பி, நாளைக்கு காலையில் உலகம் பூரா நீ போவ, உன்னை பார்க்குறவன் பூரா உன்னை திட்ட மாட்டாங்களா? ஒரு படிக்கிற வய அப்படித்தான் பேசுவியா தம்பி? இரு, எல்லாமே தெரியாதுன்றில்ல, நீ என்னை திட்டு, அண்ணே உரிமை இருக்குது. ஏன் தம்பி நீ நல்லா இருக்கண்ணா, சனகண்ண மன பாட்டு இருக்குல்ல, அதை முழுசா மட்டும் பாடு, 1000 ரூபா வாங்கிட்டு போ. கை தட்டலாம். 1000 ரூபாய் முழுசா பாடு, 1000 ரூபா உனக்கு பரிசு. தெரியுமா சனா மண்ண? உருளைக்கிழங்கு ஜெல்லக்குட்டி எங்கே போச்சு? சூப்பர். பெற்ற தாய் தகப்பனை இரு அவன் விடு, அவன் ஜாலிக்காக பேசுகிறான் தம்பி. ஒரே ஒரு விஷயம், பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்ல தாண்டா பிள்ளை. பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்கிறதே மேடையில் அசிங்கமாக நினைக்கிறான் பாரு அவன். உங்களை படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பனை மறந்துடக்கூடாதா தம்பி? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தாண்டா அந்த அன்பாலயத்தை பார்த்துக்கிறாங்க வயசான காலத்தில். அரண்மனை கட்டி நான் சம்பாரித்த காசுக்கு எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவையும் காலை 2 கோடி ரூபா வீடு கட்ட முடியும் என்னால். கட்டி அதில் வச்சு அழகு வாக்கணும். ஆனால் தான் மயன் 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறானே, அதை தொடர்ந்து எங்கள் அம்மா தான் சமைக்குது அன்பாலயத்தில். என் மனைவி சமைக்க முடியல, பாப்பா ஆபரேஷன், சமைக்க முடியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க தம்பி, சும்மா கிடையாது. இதே அந்த உலகம். இந்த உலகத்திலே இங்கே வாவேன். நீ தான் எடுத்தியா? யார் எடுத்தா? தம்பிங்க வாப்பா. அந்த தம்பிங்க வாவேன் ப்ளீஸ். அண்ணன் கூப்பிட்டா வாடா. தம்பி ஒன்றுமே சொல்லலை அண்ணே. தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வா. இங்கே வாவேன் தம்பி, இங்கே வாவேன். என் ஜாமிடா நீ, இங்கே வாடா வாடா வாடா. பிறருடைய பொருள் நமக்கு தேவையில்லை, இதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சி எடுத்து கொடுத்தேன் பார். வெந்தாயா கேப்டன் வந்தா? யாராவது இந்த செயினை யாராவது தவற விட்டீங்க, அது யாரு தான் வந்து வாங்கிக்கோங்க. அலை வச்சுக்கப்பா. வாழ்த்துக்கு. அவனுக்கு ஒரு கைதறி கொடுக்கல ஏன் தம்பி. இப்படி நல்லவங்க இருக்கணும். நல்லவங்க நாட்டில் குறை. யாரு செயின்னு தம்பி எடுத்தியா வேண்டு அத்தையா? இருடா டேய், இருடா. உனக்கு அவனுக்கு என்னடா தொடர்பு? அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் வண்டி சாவி, இந்த வண்டி சாவி யாரோ கீழே ஓட்டாங்கன்னு நிறைய போதில் கொண்டு வந்தேன். திருப்பி ஒருத்தன் வந்து சடக்குன்னு செருப்பு எடுத்து அடிச்சு விட்டேன். என் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அங்கன கிடந்தாலும் இதை எடுத்து கொடுத்தான். அவன் தான் அறிவாளி. நல்ல தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. இந்த வந்துட்டால நீக்கிறோம். ஒரு சாங் பாடுவோம். சார்ப குறை முதல் பேச்ச குறை. மது பழக்கம் அவனுக்கு என்ன நீர் கசிவு. வேணா முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. மது
பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி முள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி முள்ள தெருவில் வாடுமே பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழஞ்சு போச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாயா பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தார் நமக்கு வேணாமது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணாமது பழக்கம் வேணா முன்னே இந்த பழம் போன குடிப்பழக்கம் குடிக்கும் போது இன்பமாக தெரியும் அதை தொடர்ந்து குடிச்சு படுத்து கிடந்தா நம்ம வாழ்க்கை துன்பமா போயிரும் நன்றி நன்றி கை தட்டிட்டு அவன் எதுக்கு கை தட்டினான்னு தெரியல ஏற்கனவே நினச்சிருக்கேன் கை தட்டுவேன் என்ன கருத்திலும் பண்ணல குடிக்க ஏன்னா டான்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட் ரொம்ப ஒரு உக்கரமாக இருக்காங்க கோசூர்ச்சி அழகர் சாமி காலம் மாதிரி டாட்டாஜி இறங்குறதுக்குள்ளே டாட்டாஜிலே பாயும் அந்த மாதிரி 2 பேரும் உள்ளே விளையாடுறாங்க அவங்கள வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் சீக்கிரம் முடிக்கிறேன் திருச்சி மாவட்டம் அருங்காவரி வட்டம் இக்கரை கோசுகுறிச்சி கிராமம் மலம்பட்டியில் அமைந்திருக்கும் நம்மளை எல்லாம் காத்து இது துடியான தெய்வம் இது வேண்டுனா கண்டிப்பாக மறு வருடம் திரும்புறக்குள்ளே வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த சாமிக்கு இருக்குது ஏன்னா எதை பற்றி நான் கண்டுபிடித்தேன் என்றால் நாங்கள் பரம்பரை கோடாங்கி ஆடனா சாமி ஆடும் ஆடாத சாமியே ஆடும் கள்ளிச்சேரி காளிமுனியனை கூப்பிட்டா அதனால் துடியான தெய்வம் இந்த நாடகத்தை யார் வைக்கிறார் என்றால் முன்னாள் தண்டக்காரர் காளிமுத்து தேவர் கருப்பாயம்மாள் மகன்கள் கே மகா காளி தேவர் மற்றும் கே சின்னசாமி தேவர் ஸ்ரீ மற்றும் கே வெள்ளச்சாமி தேவர் கே மாணிக்க தேவர் தேவர் மகன் காளிமுத்து தேவர் ஸ்ரீ முருகப்பா டைல்ஸ் செந்துரை இவர்கள் குடும்பத்தார் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் கிட்டத்தட்ட 3 காரு 2 டூ வீலரில் வந்து இவர் போட்ட சோத்தை சாப்பிட்டு விட்டு உள்ளே மேடைக்குள்ளே சுக்கு காப்பியை குடித்துட்டு பவுடர் போடக்கூடிய நாடகம் எல்லாமே போட்டிருக்கடா சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதை முடிச்சாக நடைபெறும் உண்மையிலே பரமனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கிட்டத்தட்ட நான் 200 நாடகம் ஆடிட்டேன் அது எதுலையுமே நடிகரே வரல அதில் கரெக்டாக எல்லா நடிகரும் வந்திருக்காங்க அதுக்காக ஒரு கைதட்டு நடிப்பிச்ச வேந்தன் நடிப்பிச்ச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மதுரை ஏர்போர்ட்டு டோல்கட்டை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய சகோதரி எந்த பாட்டு பாடினாலும் கேட்டாலும் பாடும் 150 பாட்டு ஒரு ஊரில் பாடிட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு போணுச்சு அவ்வளோ ஒரு பவர் பாந்தட்டா வள்ளிக்கு என்னுடைய அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த RS தேன்மொழி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் நான் சின்னஞ்சிறு வயதிலேயே சந்திச்ச நாரதர் நிறைய பேர் இருக்காங்க 12 வயசுல முத்தப்பா கிடையாது சித்தப்பா முத்தப்பா அண்ணன் என்னைக்கு 12 வயசுல வந்துச்சு அதெல்லாம் நான் சந்திச்ச ஆளுதேன் ஆனால் 12 வயசுலேயே நாரதர் போட்டு எத்தனை வள்ளிகள் நடிக்க மாட்டோம்னு எழுதி போட்டு கண்ணீர் வடிக்க வச்ச ஒரே ஜாம்பவான்னா என் அன்பு மாப்பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கார் ஒடப்பம்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது படித்த படிப்புக்கும் இருக்கிற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சம்பந்தப்படுத்தி கொண்டான்
இன்னைக்கு இந்த கலைமணின்னா உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா கொண்டு சென்றது இந்த யூடியூப் சேனல் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே. என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி தம்பி. அந்த கீதா தம்பி இது பாடுவீங்களா? எது எது? ஓரார் ஓரங்கையிலே, அது பழைய பாட்டு. ஆமா. இது பாடுவியா? எது? காவியம்மா பழைய பாட்டு. பழைய பாட்டு. இப்ப நான் சொல்ற பாட்டு ஒரு பாட்டு பாடு. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. அடிமஞ்சன தீ பேப்புளுத்தி தீ குளுத்தியா? தீ கொளுத்தினே. அந்த பாட்டு எனக்கா பாடு. கருவ காட்டு முல்லா செடி. என் அன்பு தம்பி கலைமணி அவர்கள் இந்த பாட்டலை பாடனா அன்னுடைய வேண்டுகோள். என் தம்பியை எல்லாருமே கைதட்டுவாங்க. ஏன்னா அவங்க பூராமே லவ் ஸ்டாங். தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த காட்டு பேச்சினி காட்டு பேச்சினி தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சினி பாட்டு பேச்சினி. சாத்தி உடனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி உச்சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு
ஊத்தி அடியே ஒத்த சொல்லு முகில என் மனசே போடும் மறப்புமே பாசம் எரியுதடி அது இன்னாசை துடிக்குதடி அடியே ஒத்த சொல்லு முகில ஒத்த விப்பை போடும் அன்பார ஓர் கூட்ட உடைக்குதடி அதில் பாசம் உலகிதடி கூட்ட உடைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி உன் பாசம் எரியுதடி எங்க பத்தியா பூரா எங்க அண்ணன் தம்பி. நன்றி 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 சூப்பர், எல்லாத்துக்கும் நன்றிப்பா. கலை, அண்ணே நீ சம்பாரிச்ச சொத்து நம்ம எல்லாரும் இந்த கைதட்டு தாண்டா, அது உறவுகள் தான். கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சூப்பரா. ஆனால் அந்த பாட்டை அந்த பாடினவரே சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் அந்த பாட்டை ஒரு நாடக கலைஞன் என்னால் பாட முடியும் நிரூபிச்சான் பாரு என் தம்பி கலைமணி. சூப்பர்யா, நன்றி 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 வாழ்த்துக்களையா. உனக்கு சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு சூம்புர சிங்கரில் வாய்ப்பு இருக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா, எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தி இருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு, ஒரு வாசிப்பு திறமை, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாடக கலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தம்பி அவன் வாசிக்கிறது எந்த பாட்டாக இருந்தாலும் பெண்ணி எடுத்துருவேன். ஜிதப் மையன், பழனி கொத்தனார் மையன், அன்பு தம்பி பல மாணவர்களை உருவாக்கி இன்ன வரைக்கும் ஒரு அறிவை சார்ந்த ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சித்தப்பா. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும், அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது சூப்பர், ஒரு கை தட்டலாம். சூப்பரா சிங்கம் பின்னி எடுத்து விட்டானே, நீ அடிச்சடிலாம் உனக்கு ஒன்றுக்கு வந்துருச்சே. சூப்பர்.
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே பெரிய திறமைக்காரன்டா. ஏதாவது ஒரு தொழிலில் உன் பொண்டாட்டி உள்ளே காப்பாற்றிடுவேன். மை செட்டு வச்சுருக்கேன், டாட்டாஜி ஓட்டுறேன், ஆல்ரவுண்டு அடிக்கிறேன், பிட்டு படம் பார்க்குறேன். அதை பார்க்கக்கூடாது, செருப்பு அடிச்சு போடுவேன். நல்ல படம் இருந்தால் அண்ணனுக்கு ஒன்று ஏற்றி விடுப்பா. அதெல்லாம் செய்யவே கூடாது. பிட்டு படம் அதுக்கு நீ குனி மாப்பிள்ள குனிஞ்ச டபிள்யூ சாம்பியன். என் அன்பு தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்றைக்குமே அதிரடி மன்னன் தாண்டா. எந்த புலின்னு ஒரு கிராமத்துக்கு இந்த ஒண்டி புலி ஒத்தாலும் பெருமை சேர்க்கிறையான் பார். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். வாழ்த்துக்கள். சூப்பர் தம்பி, சூப்பர். சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மாப்பிள்ளை. நான் எவ்வளோ பேர் வாங்கினாலும் அவர் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. பல திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய படத்தில் அருவாட்டை வெட்டி வாங்கி ஓடுவார். பார்த்தீங்களா? அவர் சினிமா நடிகன்னு சொல்கிறேன், எவ்வளோ தெனாவட்டம் வர்றாரு. இப்படி வரக்கூடாது. கூலிங் கிளாஸ் போட்டு கேரம்லேருந்து இறங்குறீங்களா? இங்கே வாங்க. என்ன வேலைக்கு வந்திய? தாள வசிக்கோமா? ஏன் இதையும் கழட்டி போட்டு முண்டமா ஆவேன்? முண்டை தாளத்தை எடுத்துட்டு வா. அங்கேருந்து வர்றாரு பெரிய எல்ஐசி ஏஜென்ட்டு. இந்தா அப்படியாமல பாடுற பாட்டுக்கு தாளம் போடுங்க மாப்பிள்ள. ஓகே மாமா. இதுக்கு முன்னாடி நல்லா வம்புக்கு பிறந்தியா? இந்தா ஓகே மாமா. பழக்கம் தோசம். வம்பு கூட்ட சிரைச்சி விட்டுக்கிட்டு பவுடரை அடிச்சுக்கிட்டு அரைவேன். கரெக்டாக போடணும். ஓகே. அதே வாலிம். உனக்கு எதுக்கு வாலியமா? பாடுறவேண்ணா நீங்கள் ஒல்லி பிரிச்சா பிரிச்சா பிரிச்சா. ஓ பிரிச்சா மாமா. பிரிச்சா பிரிச்சா போடுங்க. ஏர் பொடிக்கே. சரி. உனக்கு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதை சொல்லிக்கிட்டு இருக்கேனா? இல்லை. ஏர் பொடிக்கே கைகள் இடை பொடிக்கே. பிடிச்சா பிடிக்காட்டா? அதை நீங்கள் பெரிய சாலமே பார்ப்பையா? எனக்கு நடுவர் தீர்ப்பு சொல்றிய. இதில் போடு. இதில் காது கேட்காதடா. சேவிட்டு போய் நான் போடணும். ஓகே ரெடி. ஆட்டாம பாதம் பட்டா ஐ ஒன்னை அதில் வாயில செய்யக்கூடாது, கையில செய். இந்த இருக்கல வர வர பூனை இது மாதிரியே இருக்கு. என்னடா நல்ல கயிறு கூட கிடைக்கலையா? ஆமா, டிவிடி கம்பெனி ஓனர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அதியா தம்பி வந்துட்டல்ல, பழனி சித்தம்மாய் வந்துட்டல்ல. எவ்வளவு பெரிய பப்பு நக்கல் பண்றேன். ஆமா ஒழுங்கா போடு. கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் போட சொல்றா. அவனே லூசு கூதி. அவனுக்கு கூதி. அத்தி தோப்பூர் பழனிமையை மட்டி கொடுத்தாரு. ஓத்தா ஒன்னேட்டு என்ன அவ எதுக்குடா வந்து அடிச்சியா என்னைய? சரிடா மாமாடா. சரிடா மாமா. மாமா. சரி மாமா. மா இந்த மூட கிளப்பிட்டார். கரெக்டாக போடு மாப்பிள்ள.
பூரா சொந்தக்காரங்க எல்லாருமே சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி ஹாய். வந்து. ஆமா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. பாப்பல உன் கோமியத்தை கூட கூட பிடிச்சி அந்த தலையில தொலைச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீதர் ஐயர் மயனே, இது இப்படி வச்சுக்கிறீங்களா மாப்பிள்ள? இந்தா அதான். இவன் வேணாம், இவனுக்கு காம முத்தி போச்சு. லூசு ஆய், அது செய்யக்கூடாது. ஆய், நீ வீட்டுக்கு போ. என் பொண்டாடியா வந்துருச்சு. நான் ஆம்பளை ப்ரோ. இந்த இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு கட்டுமுட்டா கட்டுமுட்டா கட்டுமுட்டா. அதுதானே மாமா இப்போ ஓடுறோம் வரோம் மாமா. சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி. கடுமுடா 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 கடுமுடா. நீ வேணாம், நீ வேணாம், நீ மரியாதை போயிரு. பரமனை அடிக்கிற செருப்பு அடிச்சு விட. ஏலே பழனி கொத்தனார் மேனே, இதுல காலை வச்சு அப்படி போய் அங்க வந்து அடிப்பேன். என்ன வாய்ப்பு? ஒரு சீத்தமில்ல பாடி கழிச்சு விட்டாரு வாய்ப்பு. மனுஷமா கரெக்டா தெரியும். போடணும் தம்பி பழனி மேனே. வேற ஏதாவது பண்ணா அவ்வளவுதான். இருந்தா அவங்க ஸ்டைல் எனக்கு வந்துருச்சு. கரெக்டா போன தாடிய ஷேவிங் பண்ணி சரி இப்ப பண்ண முடியாது. பிளேடு இல்ல, உண்மையில சங்க அறுத்தே ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண 3 பேர் வாங்குறான். தம்பி உன்னெல்லாம் பின்னாடி பேக் ஷாட் அடிப்பேன். புளிய முறை கட்டையை வச்சு குத்திக்கிட்டே இருப்பேன். கரெக்டா சொல்றாங்க. கரெக்டா போன நல்லா பாட்டா நல்லா பாட்டா நல்லா பாட்டா நல்லா பாட்டா. எங்க போனடி? இங்க வந்துட்டேன்டி. ஏய் வேணாம், பாட்டுல எங்க போனடி? தெம்மாங்க பாட்டுறா. இந்த பாட்டு நான் கேட்டதில்ல மாமா. இந்த பாரு பாரு, எங்க போனடி? வந்துட்டேன், கதவை சாத்துங்க. வேண்டாம். ஏய் இவன் திருந்த மாட்டேன். இவன் வேணாம் ப்ரோ. இல்ல மாமா, வெக்கமா வருது. ஏய் உண்மையிலே லூசாடா. ஆனா லூசுக்கு இவ்வளவு நேரம் பாடினேன் பாரு. நான் எவ்வளவு பெரிய பெருங்கொண்ட லூசு கூதி. பெரிய பாட்டா பாரு மாமா. பெரிய பாட்டா? பெரிய பாட்டா. ஓம் ஓம் பகவதி ஓம் ஓம் ஒவ்வொரு ஆளா வந்து இது வாங்கிக்கோங்க பிரசாதம். போங்க 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 போங்க. இப்படி ஒரு லூசு எங்கனையும் பார்க்கலாடா. யானை சொல்ல முடியாது, ஏன்னா யானை கன்சீவா இருக்கு. அந்த எலி செஞ்சதுல வளகாப்பு நாளைக்கு வா. எக்கோ வச்சு நல்லா ஏத்து சாமியை அழைக்க